அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கருணாபுர சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை இன்று அமைச்சர்கள் குழு சந்திக்க இருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த அமைச்சர்கள் குழு முதலமைச்சரிடம் என்னென்ன விஷயங்கள் குறித்து எடுத்துரைக்க இருக்கிறார்கள்? மேலும் இந்த விவகாரம் இன்று சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்? என்ன நிலவரம் பாஸ்கர்? கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை நேரில் சென்று ஆய்வு நடத்திய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் உதயநிதி, ஏவாவேலு, மா சுப்பிரமணியன் நேற்று நேரடியாக அங்கு சென்றார்கள். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு நிவாரண நிதியும் வழங்கப்பட்டது. உயர் சிகிச்சைக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய சம்பவங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் என்பதையும், இது நிகழ்ந்திருக்க கூடாது என்பதையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். பலி எண்ணிக்கை 49 உயிரிழப்பு என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில அங்கு அந்த விஷசாராயத்துக்கான காரணம் என்ன, மெத்தனால் கலந்த விஷசாராயத்தை வாங்கி கொடுத்தது எங்கு குடித்தார்கள், அதனுடைய பின்னணியில் யாராக இருந்தார்கள், எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என்பது குறித்தெல்லாம் 3 அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று தமிழக முதலமைச்சரை சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை விளக்குவார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை உடனடியாக தமிழக சட்டப்பேரவை தொடங்கியுமே எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த விவகாரத்துல தமிழக முதலமைச்சர் இன்று பதிலளிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில விஷசாராய விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பேரவையில விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில அந்த விளக்கத்தை எதிர்கட்சிகள் மற்றும் அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அதே நேரத்துல இன்று தமிழக முதலமைச்சரை அந்த அமைச்சர்கள் குழு சந்தித்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை வழங்கப்படுகிறது, உயர் சிகிச்சைக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, மருந்து தட்டுப்பாடுகள் இல்லாமல் உயிர்காக்கும் மருந்துகளுடைய அவசியம் என்னவாக இருக்கிறது என்பதையெல்லாம் இன்று தமிழக முதலமைச்சரிடம் விளக்குவார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் பேரவையில பல்வேறு தகவல்களை அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பதிவு செய்வார். அந்த வகையில தமிழக சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தில் தமிழக முதலமைச்சர் இன்று இந்த கள்ளக்குறிச்சி விசாரணை விவகாரம் தொடர்பாக பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே அமைச்சர்கள் குழு தமிழக முதலமைச்சரை சந்தித்து அங்கு சென்று என்னென்ன மாதிரி கள நிலவரமெல்லாம் நிலவியது என்பது குறித்தெல்லாம் விளக்குவார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.